Don't start learning digital marketing. Know this first to avoid a career failure. Suppose நீங்க digital marketing learn பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா first இந்த 4 questions-க்கு answer தெரிஞ்சுக்கோங்க. After that digital marketing learn பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி decide பண்ணுங்க. Stay tuned to find out. How long it take to learn digital marketing? And it depends. Minimum course duration பாத்தீங்கன்னா 3 to 4 months. But ஒரு சில institutes பாத்தீங்கன்னா 6 months advanced training program conduct பண்றாங்க. But the thing is 4 months 6 months la complete digital marketing learn பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா it's completely impossible. It may take continuous learning and practice to become a pro in a specific field. அப்போ நீங்க என்னதான் லேர்ன் பண்ணுவீங்கன்னா basics and fundamentals of different digital marketing channels like SEO, content writing, social media marketing, social media management, PPC and analytics. So இத பத்தி எல்லாமே basics and fundamentals எல்லாமே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. Second, practical implementation. நீங்க லேர்ன் பண்ணது எல்லாமே practically work out பண்ணுவீங்க in your personal projects or personal websites. Portfolio. End of the course ஒரு complete portfolio make பண்ணிருப்பீங்க to get a job ready. 100% job guarantee or money refund. It's a marketing strategy to attract the eyeballs of the students. So once நான் course complete பண்ண உடனே எனக்கு job கிடைச்சிரும். அப்படி இல்லனா கூட money refund பண்ணிடுவாங்க. So இந்த மைண்ட் செட்ல போய் ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணாதீங்க. 100% refund தராங்கன்னா there will be some terms and conditions, right? So blind அதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. Moreover ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்ல. எப்படியாச்சும் ஒரு ஜாப்ல பிளேஸ் ஆயிடணும், இல்ல ஏஜென்சியாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்ல. ஜஸ்ட் நான் பே பண்ற அமௌண்ட்டுக்கு ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் தான் யோசிச்சேன். லைக் அந்த இண்டஸ்ட்ரி பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் கெயின் பண்ணணும், லைவ் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணணும், அட் த சேம் டைம் மென்டர்ஷிப் அண்ட் சப்போர்ட். சோ இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் நான் ஜாயின் பண்ணேன். அண்ட் ஒரு ஹார்ட் ட்ரூத் என்னன்னா எந்த இன்ஸ்டிடியூட்னாலையும் 100% ஜாப் கேரண்டி தரவே முடியாது. So it's purely based on your efforts. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எப்படி கெரியர் மேக் பண்றது, சோ இதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன, அண்ட் ஒரு இன்ஸ்டிடியூட்டை எப்படி சூஸ் பண்றது, சோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா you better watch this video. Who can learn digital marketing? நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கெரியர் மேக் பண்றதுக்கு முன்னாடி I was into business development and marketing. சோ எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஏன் நீங்க சிமிலர் பேக்ரவுண்ட்ல இருந்து வரும்போது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் டு அப்ஸ்கேல் யுவர். பட் ஜெனரலா பேசும்போது எனிபடி கேன் லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சோ உங்களுக்கு இந்த ஸ்பெசிபிக் ஸ்கில் இருக்கணும் ஆர் இந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தா தான் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண முடியும். சோ இந்த மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்ல. If you are passionate about building your career in the field of digital marketing, then you can start learn. Which is the best mode to learn digital marketing, online or offline? ஒரு இன்ஸ்டிடியூட் ஆர் ட்ரைனர்ஸ் த்ரூஅவுட் மென்டர்ஷிப் அண்ட் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றாங்கன்னா தென் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் நீங்க எதுலனாலும் ஜாயின் பண்ணலாம். வை? பிகாஸ் லேர்னிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இட் ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம். ஸோ இன்டர்நெட்ல இன்னைக்கு நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, பிளாக்ஸா இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும், கேஸ் ஸ்டடிஸ். ஸோ இது எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாமே தாண்டி ஏன் நம்ம இன்ஸ்டிடியூட்ஸ்ல போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் லேர்ன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் மென்டர்ஷிப் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம போய் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் ட்ரைனர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றோம். மென்டர்ஷிப் சப்போர்ட் இதெல்லாமே இம்பார்ட்டண்டா கேட்டீங்கன்னா without this you can't grow in your career exponentially. One more thing, ஏதோ ஒரு ஸ்கில் பெக்குலியரா லேர்ன் பண்ண இருந்தீங்கன்னா எக்ஸாம்பிள் SEO-வா இருக்கட்டும், Facebook ads or PPC advertising, so YouTube marketing, so இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில் பெக்குலியரா லேர்ன் பண்ண இருந்தீங்கன்னா then online course is the best one. Suppose ஒரு 4 months 6 months complete digital marketing course லேர்ன் பண்றீங்கன்னா it's better go with offline mode. ஆஃப்லைன் மோட் ப்ரிஃபர் பண்ணும்போது ஈஸியா உங்களால நெட்வொர்க் பில்ட் பண்ண முடியும், ஒன் ஆன் ஒன் சப்போர்ட் இருக்கும், மேபி உங்களால பிசினஸ் டீல்ஸ் க்ளோஸ் பண்ண முடியும். பட் ஆன்லைன் கிளாஸஸ்னு வரும்போது இதெல்லாமே அவ்வளவு எஃபெக்டிவா பண்ண முடியாது. அண்ட் இட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். Before switching to any other video, please hit the like button so that இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் அண்ட் நிறைய பேரை நம்மளால எஜுகேட் பண்ண முடியும் who are struggling to build their career in the field of digital marketing. மேஜர் டவுட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் வேற ஏதாச்சும் டாபிக் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ப்ளீஸ் லீவ் யோர் கமெண்ட். ஐ வில் ட்ரை டு மேக் ஏ வீடியோ ஆன் இட். Until then, Mazhar signing off.